ஸோ ஹலோ கேமர்ஸ், கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க. இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் மிஸ்டர் பீஸை காட்டி ஏமாத்துறேன் கேட்டா அப்போதான் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் அப்பயும் பார்க்க மாட்டோம் அப்படின்னீங்கன்னா கஷ்டம்தான். ஸோ கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் கிரியேட்டர் என்னென்ன ப்ராப்ளமாக அப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்மார்ட் கிரியேட்டரோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது நான் வேற யாரும் சேர்ந்து வர மாட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. ஸோ நானே ஸ்மார்ட் கிரியேட்டர் தான். என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், தினசரி வாழ்க்கையில் எப்படி இது அஃபெக்ட் பண்ணுது, இது ஒரு ஷாப்புமா அப்படிலாம் பேசணும் காசு தான். நான் டைம் இல்லை, ஏன்னா வந்து என் வீடியோ பார்க்குறவங்க இல்லை 1 மினிட் மேலே பார்க்க மாட்டேங்க. ஸோ 1 மினிட்க்கு வந்து என்னால் வீடியோ பேச முடியாது, கம்பெனி பேசிட்டு இருக்கேன். டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து யூடியூப் வந்து 2 விதமாக செக் பண்ணணும். முதல்ல நீங்கள் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வியூஸ் கேதர் ஆகலைன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருக்கீங்களா சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பதவி பாட்ட மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இப்போ உங்கள் வீடியோ 100 வியூஸ் போயிடுச்சுன்னா, இல்லப்பா உங்க வீடியோ வந்து 100 வியூஸ் போயிடுச்சுப்பா, நீங்க வந்து மிஸ்டர் பீஸ் அடுத்து போய் மீட் பண்ண போறீங்கப்பா அப்படி இப்படின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே, அது வந்து அது ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு சரி ஓகே. இப்போ வந்து அடுத்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, காரணமே நீங்க தான். அடுத்த ப்ராப்ளம் என்னென்ன சொல்றதுல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் வந்து கேமரா கீழே வருது, ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றான்னா அவன் எதிர்பார்ப்பான் இந்த மாதிரி இந்த வீடியோ இவ்வளவு போமா அட்டங்க விழுந்துட்டே இருக்குது. நிமிஷம் சொன்னால ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதுக்கு வந்து 50 லைக்ஸ் போவோம் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து அவன் போஸ்ட் பண்ணுவான். ஸோ அது வந்து 5 வியூஸ் கூட போவாது. அந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணும். சீரியஸா நீங்க ஸ்டடீஸ் பண்ணிட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீரியஸ்லி அஃபெக்ட்ஸ் ஸ்டடீஸ். நீங்க படிச்சுட்டே வந்து இந்த விஷயத்தை செய்யும்போது உங்க ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வீடியோ இல்லை ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலும் வந்து சொந்த காசு நீங்க போடணும். ஏன்னா யூடியூப் தரம் பணம் தரது கிடையாது. நீங்க ஏன்னா நீங்க இப்படி காலத்துல சந்தோஷமா இருக்கோம்னா நீங்க இப்பயே வந்து முதல்ல வந்து யூடியூப்ல பேரு புகழ் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும். இந்த எப்படி ஒரு வீடியோ 35 வயசு 15 வயசு வளர்க்க போறது. உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்க ஒரு 4 திரு தள்ளிப்பு கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு உலகம் பூரா தெரியும். அந்த மாதிரி நீங்க ஆயிடும் ஓகேவா? 15 வயசுனால. ஸோ அதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், மேஜர் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்கு. இதை பத்தி பேசணும்னா பேசலாம், நிறைய பேர் பேசலாம். ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெரிய யூடியூபர். நான் பேசுவேன், நான் சின்ன யூடியூபர். மென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்றான். ஓகேவா? இதுக்கு மிஸ்டர் பீஸ் போட்டோ அப்படிலாம் போட்டு காட்டுறாங்க கேட்டீங்கன்னா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்குள்ள எல்லாம் முடியாது தம்பி. அதான் அதுக்கப்புறம் அடுத்த மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான். இப்ப நான் இப்ப சொன்னேன்ல இந்த வீடியோ முடிஞ்சுங்க, இது வரைக்கும் கண்டிப்பா 2-3 பேர் தான் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேல வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா வந்து நான் சின்ன யூடியூபர். ஸோ ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.